ஹாய் ஃபேம். இன்னைக்கு நம்ம வெளியில எங்கேயும் போல. வீட்லயே தான் vlog பண்ண போறோம். இது வந்து ஒரு ஸ்டோர் ரூம். இது வந்து என்னோட ஸ்டூடியோ ஸ்பேஸா மாத்த போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ண போறோம். வாங்க பெயிண்ட் பண்ணலாம். காயோ என்ன பண்ற? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரைமர் போட்டுட்டு அப்புறம் வட்டி போட்டுட்டு அப்புறம் பெயிண்ட் அடிக்கணும். ஓகே பார்க்கலாம். எல்லா இடமும் முடிஞ்சிருச்சு. ஒரே சாரணி முடிஞ்சிருச்சு. கையெல்லாம் செம்மையா வலிக்குது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு பைசப்ஸ் வந்துடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மட்டும்தான் வலிக்குது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேலை தெரியுமா? ஃபர்ஸ்ட் பெருக்கணும். பெருக்கிட்டு ப்ரைமர் ஒரு கோட் அடிக்கணும், அப்புறம் பட்டி 2 கோட் அடிக்கணும், அப்புறம் பெயிண்ட் அடிக்கணும் 4 வாட்டி. சரி நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வேற அப்படியே வந்துனே இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே இல்லை. ஓகே, இப்போ கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. பூவி மண்டை மேலே கொண்டே வர மாதிரி இந்த பறவை மேலே பூவி கேமரா காட்டு. எவ்வளோ தூசி. ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பறவையை மறந்துட்டோம். ஓகே, இது க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் தான் மீதி வேலை. சரிடா, அந்த கலர் வச்சு வைப்பதான். எப்படி நான் சேஃபாக்கி சுட இருக்குது. வெற்றி வெற்றி. மாஸ்கிங் டேப் சொல்றாரு இருக்குது. ஏன்னா அப்புறம் ஏன்னா பெயிண்ட் அடிக்கும்போது நம்ம ஈஸியாக அடிக்கலாம்ல. இப்போ ஏசி மேலே பட்ட போதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து அடிக்க தேவையில்ல. இது நம்ம போட்டுட்டோம்னா எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட குழப்பம். நீங்கள் தொல்லையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட குழப்பம். இப்போ மாஸ்கிங் டேப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ ப்ரைமர் அடிப்போம்.
நம்ம இப்போ இதான் அடிக்க போகிறோம். இந்த ப்ரைமர் தான் அடிக்க போகிறோம். இது வந்து டேம் ப்ரூஃப் ப்ரைமர். இதுக்கு வந்து ஒரு 3 years வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னா 1 லிட்டர் தண்ணியில் வந்து 100 ml 1 லிட்டர் ப்ரைமரில் வந்து 100 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணலாம். அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துதான் இதுல சுட்டி சுட்டி இதுல சுட்டி கஷ்டமா இருக்கு. பண்ணிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ மிக்சிங் பண்ணுவோம். எல்லாம் பண்ணா க்ளவுஸ் வாங்க மறந்துட்டேன். எங்கேயோ ஸ்டெப் வச்சிருக்கும் போது வழியா லெஃப்ட்ல. ஏய் வீடியா ஆமா. முடிஞ்சிருச்சா? இன்னும் கொஞ்சம் ஒரு பேட்ச் இருக்கு, அது முடிஞ்ச அப்புறம் முடிஞ்சிடும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வட்டி போடணும் 4 hours கழிச்சு. ஹாய், நம்ம செவரெல்லாம் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா காஞ்சிட்டு இருக்குது, பவுடர் எதுவும் வரல. நம்ம இதுக்கப்புறம் வந்து பட்டி போட போகிறோம். இதுதான் பட்டி. இது வந்து ரெடி டு யூஸ். நம்ம எதுவும் மிக்ஸ்லாம் பண்ண தேவையில்ல, அப்படியே எடுத்து நம்ம அப்ளை பண்ண போதும். இதுதான் வந்து பட்டி தகுது. இது வந்து அந்த ஸ்க்ரேப்பர், இது வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்க்ரேப் பண்ணலாம்ல. ஸோ இதில் வந்து பட்டியை எடுத்து இதில் பூசி இப்படி பூச போகிறோம். இதெல்லாம் வீடியோவில் பார்த்தது தான், நெஜத்தில் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நம்ம பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங் முடிய போகுது. இன்னும் அங்கே ஒரு பேட்ச்சு, அங்கே ஒரு பேட்ச் இருக்குது. முடிச்ச அப்புறம் கொஞ்ச நேரம் காய விட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் அடிக்கணும். ஃபஸ்ட்டு கோட்டிங்கே வந்து இந்த பக்கெட் முடிய போகுது. செகண்ட் கோட்டிங்கே புதுசாக வாங்கிட்டு தான் வரணும். ஓகே, நான் ஃபஸ்ட் கோட்டிங் முடிச்சுட்டு பார்க்குறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு கோட் பட்டி. இதுக்கப்புறம் வந்து இது 4 to 6 hours வந்து காய வைக்கணும். இந்த பட்டியெல்லாம் பட்டி டப்பாவே காய் 4 to 6 hours காய வைக்கலாம். இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கு. 4 to 6 hours காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சாண்ட் பேப்பர் வச்சு தேய்க்கணும். தேய்ச்சிட்டு அப்புறம் இன்னொரு கோட் ப்ரைமர் அடிக்கணும். ஆல்ரெடி நம்ம 2 கோட் அடிச்சிருக்கோம். இப்போ வந்து இன்னொரு கோட் அடிக்கணும். அதை அடிச்சுட்டு மறுபடியும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டாப் கோட் பட்டி, அதுக்கப்புறம் 2 கோட் பெயிண்ட்டு. இன்னும் எவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குது முடிக்கிறதுக்குள்ள என்ன ஆகும் போகிறேன்னு தெரியல. ஓகே, இதெல்லாம் போயிட்டு கழுவிட்டு வந்துடலாம்.
போயிடுச்சு. ஹாய், நம்ம வந்து ஃபுல்லாக பட்டியெல்லாம் முடிச்சாச்சு. இது பார்த்தீங்களா, எதுவுமே வரல. இதுக்கப்புறம் வந்து நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம். பிங்க் கலர் இது அடிக்க போகிறோம். இதில் வந்து இது வந்து 1 லிட்டர் பெயிண்ட்டு. இதில் வந்து நம்ம 1/2 லிட்டர் தண்ணி கலந்து அடிக்கணும். 2 கலர் அடிக்க போகிறோம். பிங்க்கு, வயலட், ஃபேவரட் கலர். இந்த ஊற்றியாச்சு. நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். ஓகே, பெயிண்ட் அடிக்கலாம். இந்த ரோலரில் வந்து இந்த கார்னர்லாம் சரியாக கவர் ஆகாது. அதனால வந்து ஃபஸ்ட்டு நம்ம கார்னர்லாம் ப்ரெஷ் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரோலரில் மீதி பெயிண்ட் அடிக்கலாம். அப்படியே தண்ணியாக இருக்குது கழுவுறதுல. இது வரைக்கும் பண்ணதுலேயே இந்த வேலை தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுவும் ரோலரில் ரொம்ப ஹாய் ஃபேம். இன்னைக்கு வந்து பெயிண்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபினிஷும் சூப்பராக வந்திருக்கு. அழகாக இருக்குது ரூமே பார்க்கறதுக்கு. இதெல்லாம் நானே பண்ணேன்ற போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் வந்து நம்ம பட்டி போட்டு ப்ரைமர் போட்டு பெயிண்ட் அடித்ததை பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து என் ஆஃபீஸ் இன்னும் நான் அப்கிரேட் பண்ண போகிறேன். அதை வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். அதை மறக்காமல் பாருங்கள்.